கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மாத பலன்கள், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்காராவ், ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போ இந்த மாத பலன்களை சொல்ல வந்திருக்கோம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி இந்த மாதம் தொடங்கிறது அப்படின்றது 15/5/2026 14/6/2026 வரையிலும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபம், கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசியில் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது ரிஷப மாதம் அப்படின்றது சொல்லக்கூடியது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திலையும் கூட புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நாளில் அவர் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமானமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 26/5/2026 அன்று தனக்காரகனான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னாக்க மிதுன ராசியிலேருந்து கர்க்கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் தனக்காரனான புத்திரக்காரனான குரு உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி பிடித்தவங்களுக்கு சிற்சில நல்ல காரியங்கள் நடக்குமா, சிற்சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2026 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/5/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 31/5/2026 வைகாசி பௌர்ணமி. அதே போல் காஞ்சி மகானுடைய ஜெயந்தி விழாவும் அன்னைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 16/5/2026 அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை தினம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்க போது அக்ஷய திருதியை பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வைகாசி அமாவாசை. இதை தவிர வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படின்றது 12 மாதத்துக்கு சற்றேறக்குரிய 8 நாளைக்கு தான் வாஸ்து நாள் வரும். அப்படியேற்பட்ட வாஸ்து நாள் வரக்கூடியது அப்படின்றது 9/6/2026. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை கண்மழித்தல் இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டுறதை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டு இந்த நேரத்தில் இந்த பரமபவித்திரமான நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டு கட்ட தொடங்கினோம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும், ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியும். அப்போ இந்த பரமபவித்திரமான நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த 4/6/2026 அன்னைக்கு காலையில் 9:05 10:35
இந்த வாஸ்து பூஜையை போட்டோம்னாக்கா கண்டிப்பாக கிரகம் நல்லபடியாக வீடு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பிளானட் பொசிஷனை பார்த்தோம். இப்போ இதில் இந்த வைகாசி விசாகம் அக்னிதோஷ நிவர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்றத பார்ப்போமா? அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் தன்னுடைய இன்னொரு வீடான மேஷத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதை தவிர ராசிநாதனுடைய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான 8ஆம் பார்வையில் ராசியை பார்க்குறார். எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அப்போ வெற்றி வெற்றி வெற்றி. சரி, இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் 26/5/2026 அப்புறம் கர்க்கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் அவருடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4, அவதி 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 அவதி, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப் எல்லாமே இருந்துச்சு. அதுலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடிய 26 மே 2026. அர்த்தாசிரம சனியும் விலகிடுச்சு, குருவுடைய பார்வையும் ராசிக்கு கிடைச்சிருச்சு. ராசிநாதனும் ராசிக்கு 6ல் ஆட்சி பெற்று ஆண் செவ்வாயாக இருக்கிறாரு. விரும்பிய வேலை விரும்பிய இடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, 5ஆம் இடத்துல சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால க்ஷேத்ராடங்கள் போகணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ கோயில் வழிபாடு மற்றும் மத குருமார்கள் வழிபாடு மற்றும் காசி, ராமேஸ்வரம், கயா, அலகாபாத் மற்றும் சார்தாம் போகணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அத்தனை வசதிகளையும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 15/5/2026 14/6/2026 செஞ்சு கொடுப்பாரா? கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார். சரி, நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் பார்க்குறது விரைவாக செல்லும் கிரகங்களான செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனை கொண்டு. இப்போ இதில் சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7ல் இருக்கார். 1. அடுத்தது புத பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு. இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்ன நற்பலன்களையும் என்ன கெடுபலன்களையும் கொடுப்பாரு அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா பெரிய ஏற்றமான காலம் வரப்போகுது. ஏன்னா இவ்வளோ நாளாக குரு பகவான் மறைஞ்சிருக்கார். 2/5க்கு உண்டானவர், ஒரு திரிகோணாதிபதி. அவர் போய் மறைஞ்சி இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதுவும் அதிசூப்பர்னு சொல்லக்கூடிய குரு மறைஞ்சிருக்கார். இந்த மாதம் 26/5/2026 குரு பகவான் மாற்றம் வரார். உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இதை சொன்னீங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் சூரியன் இருக்கார். சூரியன் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல போயிருக்கார். எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்திலையுமே நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மட்டுமே வெற்றி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருப்பினும் உடல் நலத்தில் பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 7, 8 அதிபதிகள் பரிவர்த்தனையில் இருக்கா. இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலும் 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலும் பரிவர்த்தனையாகுது. இதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர 26/5/2026 பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் திடீர் பணவரவு வரும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பூர்வ புத்திரஸ்தானம், பூர்வ ஜென்மஸ்தானம், அது தவிர உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குருவும் உச்சம் பெற்று போயிடுறார். அதாவது 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக குழந்தையால் பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு
9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், அவரே 12ஆம் அதிபதியாக இருக்கார். அவர் போய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வருது. சரி, உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில். ஏன்னா குருவே வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் எடுத்த காரியங்கள், எடுத்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. உங்களுடைய கோச்சாரம் இப்போ வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோடு வருது. 26/5 பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே வருது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷமாக இல்லை அப்படின்னா இந்த கோச்சாரத்துக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த கோவில்களுக்கு போகிறது, இல்லை பொது தர்மங்கள் செய்கிறது, இதெல்லாம் பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 19/5/2026 மற்றும் 20/5/2026 இந்த 2 நாள்லையும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை செல்வது தவிர்ப்பது நல்லது. சரி, இதை தவிர விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனியினாலும் அஷ்டம குருவினாலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் உள்ள எம்பெருமான் முருகபெருமானின் முதல் ஸ்தலமான முதல் படை வீடான எம்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகனை வணங்கிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். அதை தவிர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் செவ்வாய் ஹோரையான 6-7 பண்ணுறது சிறப்பாக இருக்கும். இதை தவிர வைகாசி விசாகத்தில் கலந்துக்கிட்டு எம்பெருமான் முருகனுக்கு பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்றது தான் சிறப்பாக இருக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னாக்க டெய்லியே காலையில் கந்த சஷ்டி கவசம் படிங்க. கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது வருகின்ற வினையும் வல்வினையும் போகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதமான 15/5/2026 14/6/2026 வரையிலும் எப்படி இருக்கும்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் 26/5க்கு மேலே வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதம் பிறக்கும் பொழுதுலேருந்தே உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால புதிய கடன் ஏற்படும். எல்லா விதமான பகையிலையும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எடுத்த கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அதாவது போட்டிகளில், போட்டி தேர்வுகளில் எல்லாத்துலேயும் வெற்றி, முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பிறகு அது சரி செய்யப்படும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். 26/5க்கு மேலே உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த பராபவ வருஷம் வைகாசி மாதம் 90% மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.